கண்மணி என்ன பண்ணுறாங்க, முருகர் சிலையை எடுத்துகிட்டு வந்து அன்புக்கிட்ட காட்டுறாங்க. இந்த சிலையை வந்து நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்கலாமா பவியோட அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அன்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து வந்து இந்த முருகரை கொடுக்குறதோட அப்படின்ற மாதிரி முருகரை வந்து சொல்கிறாரு, மரியாதை இல்லாமல் முருகரை பேசாதீங்க, நீ மட்டும் என்ன பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க இந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, கிஃப்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து வந்து இந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க ஃபேமிலியோடு வந்து பவியோட வீட்டுக்கு. பவி வீட்டில் வந்து எல்லாருமே அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அப்போ கண்மணி பார்த்துட்டு வந்து என்னம்மா அப்படி சொன்னோன்னே, இல்லை வீட்டில் வந்து வேறு என்னென்ன பண்ணுறீங்கன்னு இந்த கொலு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த கொலு பொம்மைகள் எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் இருக்க அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலை குடிசையை காட்டுறாங்க. அந்த ஓலை குடிசையில் கொலு பொம்மை எல்லாமே வந்து இருக்குது. அதையெல்லாம் பார்த்த கண்மணி ரொம்ப ஆசையாக அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ கண்மணி வந்து மாட்டிக்கிறாங்க அதில். அப்போ அன்பு வந்து அவங்கள காப்பாற்றுறாரு. அப்போ அன்பு வந்து பார்க்கும்போது கண்மணி ரொம்ப வந்து மோசமான நிலைமையில் இருக்காங்க. கண்மணி அப்படியே மயக்கச்சி விழுந்துடுறாங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிடுறாங்க. அதனால் அன்பு ஹாஸ்பிட்டலில் ஓடி போகிறாரு, காப்பாற்றுறதுக்கு கூட்டின்னு போகிறாரு. அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வெளியே நிற்கிறாரு. ரொம்ப தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு, உடம்பு வேறு. அவங்க ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. அன்பு வந்து வெளியே நின்று பயங்கரமாக கதறி அழுறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. அடுத்து வந்து கண்மணிக்காக வந்து வேண்டிகிட்ருக்காங்க எல்லாருமே, அவங்க மாமியார் எல்லாருமே. இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. அன்பு ஓடி போய் டாக்டர் என்ன ஆச்சு கண்மணிக்கு அப்படின்னு கேட்குறாரு. கண்மணி வந்து இப்போ பரவாயில்லங்க, ஆபத்து கடத்து நீ தாண்டிட்டாங்க, இப்போ ஓகே தான், கொஞ்ச நேரத்தில் கண் திறந்துருவாங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னோடனே உடனே அன்பு வந்து அப்படியே நிம்மதி அடைகிறாரு. அழுது இருந்தவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அடுத்து இதையெல்லாம் பார்க்குற வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல. இந்த அளவு கண்மணி மேலே அன்பு வந்து பாசம் வச்சுருக்காரா, நம்ம நடிக்கிறா இருந்தாலும் இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து இங்கே கண்மணி என்ன பண்ணுறாங்க, கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா அன்பு நிற்கிறாரு. அன்பு வந்து அப்படியே பார்த்து கண்மணி பார்த்து பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. கண்மணி உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னோடனே, இல்லை கண்மணி ரொம்ப பயந்துட்டு நான் அப்படின்றாரு. உடனே வந்து கையை பிடிச்சிட்டு வந்து, நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடி, நீ தாண்டி உலகம், நீ தாண்டி எனக்கு எல்லாமே அப்படின்றாரு. ஐ லவ் யூ கண்மணி, ஐ லவ் யூ வெரி மச் டி அப்படின்னோடனே, ஐ லவ் யூ டூங்க, எனக்கு தெரியாதா உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு, நீங்கள் ஏங்க இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா அப்படின்னோடனே அப்படியே பயங்கரமாக அழறாங்க ரெண்டு பேருமே. அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வெளியில பார்த்துடுறாங்க. வெளியில பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி வந்து அன்பு வந்து விரும்புகிறாரா, கண்மணியை லவ் பண்ணுற சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மையா இல்லை கண்மணிக்காக சொல்கிறாரா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக தவிச்சு போகிறாங்க. செம்ம டென்ஷனாக வெளியே வந்து உட்காடுறாங்க. அப்போ ஐயோ இவ என்ன பார்த்தான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு, என்னாச்சு விண்ணா ஏன் ஒரு மாதிரி இருக்க, இல்லை கண்மணி வந்து அன்போட மனசில் இல்லைன்னு சொன்னீங்க, அன்பு வந்து கண்மணியை விரும்பலைன்னு சொன்னீங்க, ஆனால் வந்து அன்பு வந்து இப்போ சொல்லிட்டுருக்காரு கண்மணி கிட்ட கையை பிடிச்சிட்டு, இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, எது உண்மைன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ மயூரியும் வந்து ஸ்வேதாவும் வந்து யோசிக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு ஏதாவது சொல்லிவிடுவோம், இது தெரியாதா உனக்கு, இப்போது அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நிலமையில இருக்கா, இந்த மாதிரி நிலமையில அவளுக்கு ஆறுதலாக சொன்னால் தானே எல்லாம் நடக்கும், அதுக்காக அன்பு இப்படிலாம் சொல்லணும், இப்படிலாம் சொன்னால் தானே அவள் சரியாவா, அதுக்காக சொல்லியிருப்பான். உண்மையிலேயே கண்மணியை எல்லாருக்கும் இந்த வீட்டில் பிடிக்கும் தானே, அதனால தான் அப்படிலாம் பண்ணுறாங்க, மற்றபடி லவ்வெல்லாம் கிடையாது, நீ தப்பாக நினச்சிக்காதானே, எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் சந்தேகமாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு, ஒரு வேளை இவள் சந்தேகப்பட்டால்னா பாட்டிக்கு தெரிஞ்சது விஷயம் பெரிய விஷயம் ஆகிடுமே, இவள் சந்தேகத்தை எப்படியாவது நம்ம பொய்யாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. இங்கே கண்மணி வந்து ஓரளவு நல்லா ஆகிட்டாங்க, எல்லாருமே நிம்மதி அடைகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அத்தை வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்மணி, நீ இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, அவங்க அம்மா வந்துடுறாங்க, எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மாப்பிள்ளை கஷ்டப்பட்ட மாதிரி யாருமே கஷ்டப்பட்டுங்களா, அப்படி கலங்கி போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னோன்னே கண்மணி அப்படியே வந்து தனியாக மறந்துடுறாங்க. இதை கேட்டு